అర్థం కావట్లేదు జెండాలు పెడుతున్నారు ఇప్పుడు ఇంకేమైనా చూస్తుందా ஒரு நிமிஷம் சாமி ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பினில் விஷம் என்ன கரக்கவ முடியும் பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பினில் விஷம் என்ன கரக்கவ முடியும் உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும் நான் செய்த தீங்கு என்ன நான் செய்த தீங்கு என்ன சிவசக்தியவள் உடனுறையும் அவள் சிவசங்கரி நாரே காலசங்கரன் தோழி சங்கரியே முக்கால ரூபிணி வாழ்க சங்கரியே ஆலயத்திடையாடும் சங்கரியே நம்மை காக்கும் சிவசங்கரி அதை நீ போற்று நாவோரம் தேவாரம் எழுதிட ஊராரின் மனவாரம் விலகிட ஈசன் வாசல் பரதவமேற்று விதியின் மடியில் புதையும் முகமே விளக்கை தேடு அரஹர என ஒரு அருவியில் குளித்தொரு மோட்சம் நாடு தேசம் மாறி தேகம் மாறி வேஷம் மாறி பாயும் பரம்பொருளே வேதம் போதநாதம் பாட பாதம் தேடக்கூடும் சிவனருளே காலசங்கரன் தோழி சங்கரியே முக்கால ரூபிணி வாழ்க சங்கரியே ஆலயத்திடையாடும் சங்கரியே நம்மை காக்கும் சிவசங்கரி ராஜாங்கம் இதுதானே ஒதுங்க கூடாது நல்லவனே தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே கைகளில் பொன்னள்ளி நீ கொடுத்த என்று கண்களில் கண்ணீர் ஏன் கொடுத்த காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது காவியங்கள் உன்னை பாட காத்திருக்கும் பொழுது காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது
शिव शिव शंकर हर हर शंकर जय शिव शिव शंकर हर हर शंकर जय जय
அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேரி கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேரி எண்ணுதற்கு எட்டா கடல் இறைந்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைந்தி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என்கிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பல்மிருகம் ஆகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணந்தராய் மனிதராய் பேயாய் கணந்தராய் அசுரராகி தேவராய் நம் சொந்தங்கள் யாராரோ உந்தன் கண்ணில் ஏந்தாரோ சின்ன சாயல் சந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் தமிழை தேடி தமிழரை நாடி தமிழின போராளி வருகிறார் எங்கே நமது தமிழ் எதிலே நமது தமிழ் என்றே ஐயா நம்மை கேட்கிறார் எங்கும் தமிழ் இல்லை எதிலும் தமிழ் இல்லை எங்கும் தமிழில்லை எதிலும் தமிழில்லை போலித்தனம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, இந்த ஐந்தும் இருக்கும் உறவுகள் கிடைப்பது அரிது. பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு, பாசம், மதிப்பு, மரியாதை அனைத்துமே போலியானது. இந்த உண்மையை நீ பணமும் வருமானமும் இல்லாத போதுதான் உணர முடியும்.
வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள். அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள், ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள். நீ தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை செய்தாலும் எதை பேசினாலும் தவறாகவே தெரியும். பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும். பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது. நியாயத்தின் வழியில் நிற்பவர்களால் மட்டும்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களை அன்பு மற்றும் மன்னிப்பு என்ற ஆயுதங்களை கொண்டு எதிர்கொள்ள முடியும். வாழ்க்கையில் நாம் கீழே விழும்போது தூக்கிவிட ஒருவரின் கைகள் கூட இருக்காது. ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து வெற்றி பெறும்போது கைத்தட்டி பாராட்ட 1000 கைகள் காத்திருக்கும். நேசிக்கப்பட்டவருக்கு மறதி அதிகம், நேசித்தவருக்கோ நினைவு அதிகம். இதுதான் உறவுகளின் யதார்த்தம். பழகும் உறவுகள் அடித்தால் வலிப்பதில்லை, ஆனால் நடித்தால் வலிக்கும். நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதை போல சில உறவுகளையும் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதிதல்ல, ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறது. சில நேரம் அன்பால், சில நேரம் நம்பிக்கையால். உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு விலகி நிற்கவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பல உறவுகள் மிகவும் போலியானது. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றே அர்த்தம். மனம் காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம். ஆனால் நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது? உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். ஒரு மரத்தின் நிழலிலேயே வாழ பழகிய செடி நன்றாக வளர்வதில்லை. சில பெற்றோர்களின் ஆதரவிலேயே வாழும் பிள்ளைகளும் அப்படித்தான். இந்த உலகில் இருப்பவன் தொலைப்பதும் தொலைத்தவன் தேடுவதும் ஒன்றைத்தான், அதுதான் அன்பு. அன்பு என்பது புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்தில் கூட ஒளிந்திருக்கும். யாருக்கும் அடிபணியாத ஒரு மனிதன் அடிபணிகிறான் என்றால் அவன் இந்த உலகத்தை விட உன்னை உண்மையாக நேசிக்கிறான் என்று அர்த்தம். கண்களால் பலரை நேசிக்க முடியும், ஆனால் இதயத்தால் மனதுக்கு பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்க முடியும்.